திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் குச்சேலோ பாக்கியானம் ஆர் சுந்தரராமன் அவர்களின் இசை சொற்பொழிவு கேட்கலாம். TH வசந்தா அவர்கள் வயலின், அமிர்தராஜ நல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. रामनामपरायणं श्रीरामध्यानतत्परं त्यागराजपदरेणुं आत्रेयं श्रीगुरुं भजे. श्रीराम श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम परात्परं राम सज्जन मनोभिराम सजन मनोभिराम सजन मनोभिराम जय जय राम परात्पर राम. हिमगिरितनयापद्यं हेमाचलचापमुदितं तेजः किमपि महत्तममाद्यं स्मर्तव्यं विघ्नतिमिरहरणाय ताण्डवनृत्यकरी गजानन ताण्डवनृत्यकरी धिमिकिट वाद्यमृदङ्ग धिमिकिट वाद्यमृदङ्ग ब्रह्मा ताळधरी गजानन ब्रह्मा ताळधरी गजानन ताण्डव नृत्यकरी गजानन ताण्डव नृत्यकरी. दधिचोरं हृदचोरम् अङ्गणाचोरं दधिचोरं हृदचोरम् अंगनाचोरं. गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु 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 गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु. बल भीमा अपार तव गुण महिमा जय जय बल भीमा. பரம கருணாமூர்த்தியான கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமையை எல்லா புராணங்களும் எடுத்து சொல்றது. அப்படி கருணாமூர்த்தியான பகவான பஜி கோபாலன பஜி அப்படிங்கிறார் பரம பிரம்மஜானியான சதாசிவ பிரம்மேந்திரா. भजरे गोपालम भजरे गोपालम भजरे गोपालम मानस भजरे गोपालम
गोपालं भजित कुचेलं भज गोपालं भजित कुचेलं त्रिजगन्मूलं दिदिसुतकालं त्रिजगन्मूलं दिदिसुतकालं भज रे गोपालं मानस भज रे गोपालम् आगमसारं योगविचारं आगमसारं योगविचारं भोगशरीरं भुवनाधारं भोगशरीरं भुवनाधारं भज रे गोपालं मानस भज रे गोपालम् नदमन्दारं नदमन्दारं नन्दकिशोरं नदमन्दारं नन्दकिशोरं हतचाणूरं हंसविहारं हतचाणूरं हंसविहारं भज रे गोपालं मानस भज रे गोपालं भज रे गोपालं பரம பிரம்மஞானியான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரன் சரீர பிரஜை கிடையாதவருக்கு அவர் எல்லாம் ஆத்ம ஞானத்திலேயே ஈடுபட்டவர் வேதாந்தத்திலேயே திளைச்சவர் வேதாந்தத்துக்குன்னு பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட பிரம்மஞானி சொல்றார் கோபாலன மனசே பஜ பஜ ரே கோபாலம் மானசே மனசுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா மனசு எங்கெங்கெல்லாமோ தெரியறது மனம் ஒரு குரங்குன்னு சொன்னார் ஒருத்தர் ஒரு பெரியவர் குரங்கு இந்த கிளையிலேருந்து இந்த கிளையில உட்கார்ந்து ஏதோ சாப்பிடும் அடுத்த கிளையில உட்காரும் அது போறாதுங்கிறபடி இன்னொரு மரத்துக்கு தாவிண்டே இருக்கும் இப்படி நம்முடைய மனசு வந்து இங்கே இப்போ இருக்குன்னு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது அடுத்த க்ஷணம் எங்கேயோ பறந்து போயின்னு இருக்கும் ஆனால் அந்த மனசை வசப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா கோபாலன் அப்படிங்கிற ஒரு மரத்தை வச்சு மனசை அதில் கட்டி விடுனார் பஜரே கோபாலம் கோபாலன்னா என்ன அர்த்தம் கோக்களை பரிபாலனம் பண்றவன் பகவானுடைய அவதாரங்கள் அனந்தமான அவதாரங்கள் அதுல பகவான் ரொம்ப அற்புதமா பண்ண ஒரு அவதாரம்னா அது வந்து கிருஷ்ணாவதாரம் தான் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அவதாரம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அவதாரம் அப்படின்னு பார்த்தா அது கிருஷ்ணாவதாரம் தானே அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணிக்கிறார் இந்த கீர்த்தனத்துல பஜ கோபாலம் பஜித குச்சேலம் ரொம்ப அழகா முதல் பாதத்திலேயே சொல்றார் பஜித குச்சேலம் பகவானை அணுகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான மார்க்கங்கிறது பக்தி மார்க்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னு அதுல சுலபமான மார்க்கம் இந்த கலியுகத்துல பகவானை பத்தி ஸ்மரிக்கிறதுக்கு ரொம்ப அழகா சோபானம் போட்டு கொடுத்துட்டார் பிரகலாத ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் நவவித பக்தியை சொல்றார் பிரகலாத ஆழ்வார் ஸ்ரவணம் பகவானை பத்தி கேட்கணும் பகவான் கிட்ட எப்படி பக்தி வரும் அப்படின்னா பகவானுடைய குணங்கள் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கு பகவோ நிருப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்தித்தே அப்படிங்கிறார் அந்த அயோத்தியாவாசிகள் தசரதரை பார்த்து பகவோ நிருப கல்யாண குணாஹா புத்திரஸ்ய உன்னோட புத்திரனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்குப்பா இப்ப ராமருக்கு மட்டும்தான் கல்யாண குணங்களா கிருஷ்ணனுக்கு கல்யாண குணங்களா இல்லைன்னா சொல்ல முடியாத கிருஷ்ணனும் எப்பேற்பட்ட ஒரு சௌலபியத்தை காட்டக்கூடிய மூர்த்தி இல்லையா பஜ
பஜித குச்சேலம். அந்த நவவித பக்தியில சக்கியம் அப்படிங்கிற ஒரு பக்தி. சக்கியம்ங்கிறது என்ன? பகவான் கிட்ட நட்பு பாராட்டுறது. இந்த நட்புங்கிற பக்திக்கு இலக்கணமா பல பேர் இருந்திருக்கா. சுந்தரர் அப்படிங்கிறவர் சைவ சமயத்துல சுந்தரர்கிறவர் பகவான் கிட்ட பரமேஸ்வரன் கிட்ட தோழமை காட்டினார். அதுபோல கிருஷ்ணனுக்கு தோழர்கள் எத்தனை பேர்? ஸ்ரீதாமா, எத்தனையோ பேர். தோழனோட இல்லாம இருக்க மாட்டான் கிருஷ்ணா. பாலலீலையில இருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட கூட வரவா எத்தனை பேர். ஏதாவது வெண்ணெய் திருடுறது, தயிர் திருடுறது, மோர் திருடுறது, இப்படி ஆத்துக்கு ஆத்துக்கு ஒவ்வொரு ஆத்துக்கும் போய் போய் திருடணும்னா கோஷ்டி இருந்தா தானே முடியும். கோஷ்டி இல்லாம தான் போய் என்ன மாட்டிக்க மாட்டான் கிருஷ்ணன். கோஷ்டியோட தான் இருப்பான். அப்போ அப்படி பழக்கம் கிருஷ்ணனுக்கு. அப்படி கோஷ்டியோட இருந்து பழக்கம். அப்படி அற்புதமான கிருஷ்ணனோட கோஷ்டியில ஒருத்தரா இருக்கக்கூடிய சகா குச்சேலங்கிறவர். சாந்தீபனி குருகுலத்துல பகவான் 64 நாட்கள்ல 64 கலைகள் பயின்றார். இதெல்லாம் எப்போ? பகவானுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள எல்லாம் கம்சவதெல்லாம் ஆகி ஏதோ படிக்கணும்னு அப்படின்னு. அவனுக்கு என்ன ஒரு குருகுலத்துக்கு போய் தான் படிக்கணுமா என்ன கிருஷ்ணனுக்கு? இருந்தாலும் தானும் குருவுக்கு ஒரு சுசூஷ பண்ணணும், குரு பக்தி நாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போய் கிருஷ்ணன் படிக்கிறார் இல்லையா? அப்படி கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் சகா. அர்ஜுனோட குதிரையெல்லாம் குளிப்பாட்டுறாரு. போய் அர்ஜுனனுக்காக மாடா ஓடி 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 தேஞ்சு போறார் கிருஷ்ணன். அப்படி கிருஷ்ணனோட சகாக்கள்ல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா குச்சேலர். அதனாலதான் சொல்றார் பஜித குச்சேலம். குச்சேலனான பஜிக்கப்பட்டவர் இல்லையா? குச்சேலனை கூப்பிட்டு பாத பூஜை பண்ண போறார் பகவான் அப்படின்னா குச்சேலருடைய பெருமை தான் பேர்பட்ட பெருமை. திரிஜகம் 3 லோகங்களுக்கு மூலமான வஸ்து எதுன்னா கிருஷ்ணன் தான்ட்ட. சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு இருக்கிறார் ஆதிசங்கரர் பகவத்பாதர். கோவிந்தாஷ்டகத்தை ஆரம்பிக்கும் போதே எடுக்கிறார். சத்தியம் ஞானம் அனந்தம். பகவானுடைய ஸ்வரூபம் சத்தியமான வஸ்து. சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம் சத்யாஹ்வயம் துவாம் சரணம் பிரபன்னாஹா அப்படின்னு தேவாலாம் பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது பகவானுடைய சத்தியத்தை கொண்டாடுறாங்க. திரிஜகன் மூலம் அப்படி சத்தியமான வஸ்து. திதி சுத்த காலம் அப்படி அத்தனை ராட்சசர்களையும் அடக்கியவர். பூபாரத்தை குறைக்கிறதுக்காக தானே பகவானே அவதாரம் பண்ணினார். அப்படி பகவான் அவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவா. திருநாவர்த்தவதம்னு சொல்லுவா, பூத்தனா மோக்ஷம்னு சொல்லுவா, இன்னொருத்தர் பாரத போற நடத்தி வைக்கிறதுக்குன்னு சொல்லுவா, இன்னொருத்தர் கால யவனனை முடிக்கிறதுக்குன்னு சொல்லுவா, இன்னொருத்தர் முச்சுகுந்தனுக்கு ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவா, இன்னொருத்தர் ருக்மிணி விவாகம் பண்ணிக்கிறதுக்கும்பா. அதெல்லாம் இல்லை சார், 16,000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும்பா. ஷோடசஸ்திரீ சகசிரேஷாய நமஹா அப்படின்னு ஒரு நாமா கிருஷ்ணனுடைய நாமால. அதே நாமால தான் சொல்லு அனாதி பிரம்மச்சாரிணே நமஹா அப்படின்னு. இது 2 நாமாவும் கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும். அடுத்தடுத்த நாமா வருது. இப்படி ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவா. ஆனாலும் இது எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் பார்க்க போனா அந்தரங்கமா என்ன இருக்குன்னா கருணைங்கிறது. அதனாலதான் ஜெயதேவ சுவாமிகள் எடுக்கிறார். காருண்யமாதன்வதே காருண்யமாதன்வதே கிருஷ்ணாய துப்யம் நமக. கருணை கருணை கருணை, எப்ப பார்த்தாலும் கருணை தய இது நிறைந்ததான ஒரு அவதாரம் இது அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணாவதாரம். ஏதாவது ஒரு விஷயம் கண்ணன் டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதுக்கு காரணம் என்னன்னா கருணையா தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு காலம்பரை ஏந்துப்பார், இன்னைக்கு யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு யோசனை பண்ணுவார். யாராவது அவருக்கு ஞாபகத்துல வருவா. அப்படி ஒரு நாள் குச்சேல சுவாமி வந்தார். குச்சேலனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, என்னோட நண்பனாச்சு, நானும் அவனும் எவ்வளவு நெருக்கமா பழகி இருக்கோம், இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவன் யோசனை பண்றான். ஆனா சர்வஜன் தான் பகவான். சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சின்றவன். ஆனாலும் இப்படியாவது குச்சேலரை தன்னுடைய பவனத்துக்கு வர வைக்கணும் இல்லையா? பகவான் பண்ணின லீலைகள் பார்த்தேன்னா கோகுல லீல, பிருந்தாவன லீல, துவாரகா லீல, மதுரா லீல அப்படின்னு. துவாரகா நகரத்துல பகவான் இருக்கார். துவாரகா நகர வரேஸ்வர
ಶರದಿಂದು ಧವಳ ಶೌರೇ ಕಲಿತವರಾಗರು ಧೂಪೇ ಕಸ್ತೂರ ದೀಪಯುದೇ அப்படின்னு தோளோத்சவம் பாடுவா பாகவதாள். துவாரகா நகரத்துல அப்படி பிரம்மாண்டமா கட்டியிருக்கார் பகவான். அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கு, வைகுண்டம் மாதிரி இருக்கு. பகவான் இருக்கிற இடம் தானே வைகுண்டம். இப்ப துவாரகா வேற வைகுண்டம் வேறன்னு சொல்ல முடியுமா? எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் வைகுண்டம் தானே. அப்படி பகவானுக்கு குச்சேலரை பார்க்கணும் அப்படின்னு தோணித்தான். குச்சேலர் குச்சேலர்னு சொல்லிட்டே இருக்கேள சார். குச்சேலர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குச்சேலஹா. சேலஹான்னா வஸ்திரம், கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தின்றவர் குச்சேலர். பேரே காரணம் பேரா இருக்கு பாருங்க. அப்படின்னா அவர் வறுமையில தான் இருந்தார் அப்படின்னு நான் சொல்லிதான் தெரியணுமா? வஸ்திரம் கூட சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா முக்கியமா 3 விஷயம் தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயம் தேவை இல்லையா? மானத்தை காப்பாத்துறதுக்காகவாவது வஸ்திரம் வேணும் இல்லையா? அந்த வஸ்திரம் கூட கந்தலாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு வறுமையில அவர் இருந்தார். அப்படி இருந்தும் அவருடைய ஆத்ம குணங்களை பார்க்கணும். இந்த மகான்கள்லாம் பார்த்தா இந்த காஞ்சனத்துக்கிட்டே போக மாட்டான். தனத்தை ஒரு பெருசாவா மதிக்க மாட்டான். அவளுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் ஆயின்னு இருக்கும். தனத்தை சம்பாதிக்கிறது அப்படி ஒரு உத்தியோகத்துக்கு போய் தான் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவள் வச்சுக்க மாட்டா இல்லையா? அவளுக்கு என்னன்னா எப்போதும் பகவத் தியானத்துல ஈடுபட்டிருக்கணும். இந்த பகவத் தியானத்துக்கு தான் போய் எங்கேயாவது உட்கார்ந்து சம்பாதிச்சா அந்த நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமே, அந்த நேரம் வீணா போயிடுமே நினைப்பா வாழலாம். அப்படிதான் வேதாந்த தேசிகர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சுவாமி இப்படி உஞ்ச விருத்தி எடுத்துட்டே போறீரே நீ, ஏதாவது ஒரு ராஜாலாம் இருக்கான், தனிக்கர் இருக்கா, அவளை போய் அணுகலாமே அப்படின்னு வேதாந்த தேசிகர்கிட்ட கேட்டார் ஒருத்தர். அவர் சொல்றார், காச்சாய நீச்சம் கமனீய வாச்சா மோச்சா பலஸ்வாத முச்சா நயாச்சே தயா குச்சேலே தனதத் குச்சேலே ஸ்திதே குச்சேலே ஸ்ரிதமாகி சேலே. எந்த நீச்சன்கிட்ட தான் நான் போய் நிற்பேன்? நீச்சன்கிட்ட போய் நிற்கணுமா? ஏன் பிரபு ஒருத்தன் இருக்கான், அவன் அந்த பிரபு என்ன பண்ணான்னு தெரியுமோ? தயா குச்சேலே, அந்த தயையை கொட்டினா, குச்சேலங்கிட்ட தயையை கொட்டினா தனத குச்சேலே. வறுமையில அகப்பட்டு இருந்த அந்த குச்சேலன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமோ? குபேரனை விட பணக்காரன் வாங்கிவிட்டான். குபேரன் ஒரு நாளுக்கு ஏதோ கைமாத்தா பணம் வேணும்னு குச்சேலர்கிட்ட வந்து கேட்கிற மாதிரி ஆயிடுதுன்னா தெரியுமா? அப்பேற்பட்ட முதலாளி எங்க முதலாளி. தியாகராஜ சுவாமி அதே பாவத்துல தான் பாடினார் இல்லையா? பாவத்தை உடையவா மகான்கள். அப்பேற்பட்ட தியாகசீலராக, அப்பேற்பட்ட குணவானாக பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய குச்சேலரை பார்த்து பேசணும், அவரோட அளவலாகணும்னு பகவானுக்கு தோணித்தான். இந்த குச்சேலோபாக்கியானெல்லாம் இந்த எந்த கிரந்தத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா ஆதாரமாக ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் மகர்ஷி வியாசாச்சாரியாளால பண்ணப்பட்ட ஒரு கிரந்தம். 18 புராணங்களை பண்ணின வியாசாச்சாரியால் கிருஷ்ணனுடைய லீலைகளை பிரத்யேகமா வர்ணிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்குன்னு பிரத்யேகமா பண்ணின கிரந்தம் என்னன்னா
பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தம், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு பூர்வார்த்தம் உத்தரார்த்தங்கள்லயும் பல அத்தியாயங்கள்ல பகவான் கிருஷ்ணனுடைய பாலலீலைகள், முன்னமே சொன்ன மாதிரி கோகுல லீல, பிருந்தாவன லீல, துவாரகா லீல, மதுரா லீல, இப்படி அத்தனை லீலைகளையும் வர்ணிக்கிறார், வருஷிக்கிறார். வர்ணிக்கிறாருங்கிறத விட வருஷிக்கிறார்னு சொல்லலாம். அப்படி அவர் யார் மூலமா அதை சொல்ல வச்சார் அப்படின்னா, சுகாச்சாரியால் தன்னோட புள்ள, அவரும் பிரம்மஜானி, சரீர அபிமானம் கிடையாது, ஒரு 10-15 வயசுல அப்படி பிரம்ம தேஜஸோட பிரகாசிக்கக்கூடிய பிரம்மஜானியான சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றார். அந்த பரீட்சித்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். குச்சேலருடைய சரித்திரத்தை சொல்றார். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்தः இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியः கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித். ஒரு பெரிய மனுஷர் இருக்கார். அந்த பெரிய மனுஷர் தெரியுமான்னா, எனக்கு தெரியும் சார், ரொம்ப பெரிய மனுஷன், பெரிய போஸ்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோ. அவர் தெரியுமா? நன்னா தெரியும் சார், அவரை நன்னா தெரியும். அவருக்கும் ரொம்ப தெரியுமா? ஓய், அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்படிதானே சொல்றோம் நம்ம. பெரிய மினிஸ்டர் சார், அவர் பெரிய பதவியில இருக்கார், அவர் நன்னா தெரியும். நான் கூட படிச்ச ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னோட தான் வேலை பார்த்தாருவார். எல்லாம் ரொம்ப நிறைய கதை பேசுற வழக்கம் உண்டு நமக்குலாம். ஆனா இங்க எடுக்கிறார் சுகாச்சாரியால் அற்புதமான வார்த்தை பாருங்க. கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித். கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா, கிருஷ்ணனுக்கு சகா இருந்தார் அப்படின்னு எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணன் ஆத்மா என்னவோ அதுதான் குச்சேலருடைய ஆத்மா. கிருஷ்ணர் குச்சேலரை சகாவா மதிக்கிறார். அப்படிங்கிறதுனாலதான் கிருஷ்ணஸ்யான்னு எடுக்கிறார். அங்க ராமாயணத்திலையும் இதே மாதிரி அற்புதமா ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படின்னு குகப்பெருமான பத்தி சொல்லும் போது சொல்றார். ராமஸ்ய ஆத்மசமசகா, ராமருக்கும் குகனுக்கும் ஏணி வச்சு கூட எட்ட முடியாது, அப்பேற்பட்ட வித்தியாசங்கள். ஆனா அப்படி நாம் சொல்லலாமோ? ராமரே சகாவா அங்கீகரிக்கிறார்னா அப்புறம் என்ன இன்னொரு பேச்சு அப்பீல் உண்டா என்ன? அவருக்கு ஒரு குகனுக்கு ஒரு நாகரிகமா இருக்க தெரியுமா? ஒரு அரசாள தெரியுமா? ஒரு போர் முறை அதை ஒரு முறையா பண்ண தெரியுமா? ராமரை போல ஒரு காருண்யமா இருக்க தெரியுமா? ராமரை போல பூர்வ பாஷி பிரியமதகான் சுச்சுருச்சியா பேச தெரியுமா? அதெல்லாம் குகனுக்கு இல்லையே. ஆனாலும் என்ன நினைக்கிறார்னா, ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா, தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன், தாங்கிட்ட அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கு. அதே மாதிரி இங்க குச்சேல சுவாமி ஒரு க்ஷணம் அவர் நினைக்காம இருப்பாரா கிருஷ்ணனை? அதனாலேயே எடுக்கிறார். கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்டித். ஒருத்தர் இருந்தா ஐயா, ஒருத்தர் இருந்தா அவன் பேரு சொல்லுங்க. பரீட்சித் கேட்கிறார். கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமகா, பிரம்மவித்து பிரம்மவித்தரஹா பிரம்மவித்தமஹா, சூப்பர்லேட்டிவ் போடுறாருங்க. பிராமணோ பிரம்மவித்தமகா, பிரம்மத்தை அறிஞ்சவன் பிராமணன். பிராமணனுக்கு நியமிச்சிருக்கக்கூடிய 6 கர்மாக்களையும் அத்தியாயனம் பண்றது, அத்தியாயனம் பண்ணி வைக்கிறது, தானம் பிரதிகிரகம், யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. இந்த வேதாத்தியாயனங்கள் சாஸ்திராத்தியாயனங்கள் எல்லாம் அபியாசம் பண்ணி இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு பகவத் சிந்தனையாகவே இருக்கக்கூடிய பிரம்மவித்தமகா, நல்ல பிரம்மவித்தமான இப்படி நல்ல தங்கத்தோடெல்லாம் போட்டுட்டு, நல்லா செயின், மைனர் செயின்லாம் போட்டுட்டு, அப்படி தல 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 தலன்னு வாசன திரவியங்கள்லாம் பூசிட்டு ஜொலிக்கக்கூடிய பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுட்டு இருப்பாரான்னா விரக்தகா. வேற எதுலையுமே ஆசை கிடையாதான் அவருக்கு. விரக்தகா. இந்த பிரம்மவித்தமகாங்கிறதுக்கு காரணம் அடுத்த வரியே போட்டார் விரக்தகா. அப்படி எதுலயும் ஒரு விரக்தி. எதுல ஆசைன்னா, மகான்களுக்கு எதுல ஆசை? பகவானை பூஜை பண்றதுல அளவு கொள்ளாத ஒரு ஆசை. மற்ற பொருள்கள் மேலேயோ மற்ற வஸ்துக்கள் மேலேயோ கொஞ்சம் கூட அவளுக்கு ஆசை கிடையாதே. விரக்தஹா இந்திரியார்த்தேஷு. இந்திரியத்தை வசம் பண்ணி விட்டார்னா, இந்திரியத்தை வசம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற இந்திரியங்கள்லாம் இருக்கு. கண்ணு எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும், வாய் எதை பேசணுமோ அதை தான் பேசணும், மூக்கு எதை நுகரணுமோ அதை தான் நுகரணும்.
ஏவம் பவது தவ கைங்கரியம் கீர்த்தனங்கள்லாம் பாடுறோமே. ஷிரோபி மமத்வாம் பக்தியானமது கரோபி துளசி சமர்ப்பணம் கரோது பாகவதம் மம ரசனா படது பதயுகலம் மம தவ கீர்த்தனே நடது மம ஜன்மேதம் சபலம் பவது. என் காலு உன்னுடைய கீர்த்தனத்துக்கு ஆடணும்பா. மம ஜன்மேதம் சபலம் பவது, என்னோட ஜென்மா சாபல்யம் ஆகட்டும். இப்படி அத்தனை அங்கங்களையும் பகவத் குணங்களுக்கே பகவானுக்குன்னே மெனக்கெட்டு இருக்கக்கூடிய மகான்கள் இல்லையா அவ. பிரசாந்தாத்மா சாந்தமா இருக்கக்கூடியவர். வேற எந்த இங்க எங்க பறக்கல. இங்க பணம் சம்பாதிச்சு சேர்க்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும்லாம் பறக்கல. உஞ்சவருத்திக்கு போவார். உஞ்சவருத்திக்கு அன்னைக்கு என்ன அன்னம் கிடைக்குமோ, அது என்ன தானிய மணிகள் கிடைக்குமோ அதை எடுத்துன்னு வந்து ஆத்துக்கு எடுத்துன்னு வந்து சமைச்சு ஏதோ சாப்பிடுவார். நிறைய குழந்தைகள், 27 குழந்தைகள் சொல்றாங்க. ஜிதேந்திரியா இந்திரியங்களை வசப்படுத்தி விட்டான்னா, இந்திரியங்களை வசப்படுத்தி விட்டாரா வேற எதுக்கு பயப்படணும்? வேற எதுக்குமே அவளுக்கு ஆசை கிடையாது. அப்படின்னா நிம்மதி, அப்படியே பிரசாந்தமா இருப்பாளே அவ. எதிர்ச்சா எதிர்ச்சயோபன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி. எதிர்ச்சையான்னு என்ன அர்த்தம்னா பகவதிச்சையா. பகவதிச்சையா என்ன கிடைக்கிறதோ அது நித்தியமே உச்சவருத்திக்கு போகும்பொழுது அது கிடைச்சிடும். உச்சவருத்தி தர்மத்துல தான் இருந்தார் வேதாந்த தேசிகர். உச்சவருத்தி தர்மத்துல தான் இருந்தார். பரம பாகவத் மருதானூர் சத்குரு சுவாமிகள் உச்சவருத்திக்குன்னே ஒரு மார்க்கத்தை காட்டினவா. அது போல உச்சவருத்தி தியாகராஜ சுவாமிகள் உச்சவருத்தி தான் எடுத்துட்டு இருந்தார். இப்படி மகான்கள் காட்டின பாத உச்சவருத்தி சத்விருத்தி. பகவான் நாமா சொல்லிண்டே போய் 4 வீதிகள்ல போய் அவ என்ன தானியம் கொடுக்குறாளோ அதை எடுத்துன்னு வந்து ஆகாரம் பண்ணி சாப்பிடுறது. இப்படி குச்சேலர் பகவத் ஆராதனம் நித்தியமே எந்துட்டார்னா பாகவத சம்பிரதாயப்படி நித்தியமே பகவானுக்கு பிரபோதனம் பண்றது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா தூளா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம் மேலுகோ வையாமம் மேலுகோ. இப்படி பகவானுக்கு பிரபோதனாதி கைங்கரியங்கள்லாம் பண்றது, நிறைய பகவானுடைய சரித்திரங்களெல்லாம் படிக்கிறது, நிறைய வேதாத்தியனம் பண்றது. அதற்கு பிறகு உச்சவர்த்திங்கிற ஒரு தர்மத்துல கடைபிடிக்கிறது, பகவான் நாம கீர்த்தனம் பண்றது. இப்படியே ஒரு வாழ்க்கை. தஸ்ய பார்யா குச்சேலஸ்ய அவருடைய பாரியை பத்தி சொல்றார் பரீட்சித்து. அவருக்கு பாரியா இருந்தாப்பா. அந்த பாரியாக்கு பேரு க்ஷுத்ஷாமா அப்படின்னு பேரு. க்ஷுத்ஷாமான்னா என்ன அர்த்தம்னா எத்கிஞ்சித் சம்பன்னம் அன்னம் தத் தஸ்மை பரிவிஷ்ய ஸ்வயம் க்ஷுதா ஜீர்ணா. இவர் போய் உச்சவருத்தி எடுத்து கொஞ்சமா கொடுத்து கொண்டு வருவார். 27 குழந்தைகளுக்கு போடணும், பர்த்தாவுக்கு போடணும். 28 பேர். அவன் ஏதோ கஞ்சி பண்ணி குடிக்கிறான்னு வச்சுப்போம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கும்? அப்படி ரொம்ப அந்த அம்மா ஏதோ சாப்பிடாம எலும்பு தோலுமா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உடையவளாம் அந்த அம்மா. எத்கிஞ்சித் சம்பன்னமன்னம் தத் தஸ்மை பரிவிஷ்ய. எத்கிஞ்சித் ஏதோ கொண்டு வர. அதனால ஸ்வயம் க்ஷுதா ஜீர்ணா. ஜீர்ணாங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அடங்கி ஒடுங்கி இருக்கிறது. உடம்பு எலும்பு தோலுமா ஆயிடுத்து அந்த அம்மாவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய 2 பேருமே இவா பேருக்கு காரணம் பேர் தான் இவா. ஆனா கொஞ்சம் கூட தர்ம மார்க்கத்திலேருந்து விலகலாம். தாம் பதி எது கொடுக்குறானோ அதை வச்சுட்டு அப்படி ஒரு குடும்பத்தை ஓட்ட வேண்டியது. அதுக்குன்னு பதியோட சண்டை போட்டுண்டு அப்படிலாம் போகல அந்த அம்மா. க்ஷுத்ஷாமா, இவர் பேர் குச்சேலா. ரொம்ப பரம பாகவத தர்மத்துல வாழக்கூடிய தம்பதிகள். குச்சேலர் உச்சவர்த்திக்கு போவார். எப்படி உச்சவர்த்திக்கு போவார்னா பகவத் சிந்தனையோட தான் போறார். கிரீடதி வனமாலி கிரீடதி வனமாலி கோட்டே கிரீடதி வனமாலி அஜமாக்ஷரம் அத்வைதமனந்தம் அஜமாக்ஷரம் அத்வைதமனந்தம் த்யாயந்தி பிரம்ம பரம் சாந்தம் கிரீடதி வனமாலி கோஷே கிரீடதி வனமாலி பிரஹ்லாத பராசர பரிபாலி பிரஹ்லாத பரா
परिपाली पवनात्मज जाम्बवदनुकूल क्रीडति वनमाली गोष्ठे क्रीडति वनमाली परमहंस परमहंस कुसुम सुमाली परमहंस कुसुम सुमाली प्रणव पयोरुह गर्भ कपाली प्रणव पयोरुह गर्भ कपाली क्रीडति वनमाली गोष्ठे क्रीडति वनमाली वनमाली वनमाली. இப்படி பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களை பாடிண்டே போவாராம். பகவான் விளையாடுறான். எங்க விளையாடுறான்? பரமஹம்ச குசும சுமாலி. பிரம்மஞானிகள் பரமஹம்சர்களுடைய ஹிருதயத்துல விளையாடக்கூடிய பகவான். அந்த பகவான தியானம் பண்றாளாம். தியாயந்தி பிரம்ம பரம் சாந்தம். அந்த பகவான எல்லா மகனியர்களும் தியானம் பண்றா. அவளே தியானம் பண்றா அப்படின்னா லௌகிகாள் தியானம் பண்ண மாட்டாளா என்ன? பகவானுடைய பாலலீல மட்டுமே போருமே. பகவானுடைய அப்படி அந்த பகவான் ஜாரச்சோர சௌரியம், பகவானுடைய திருடரலியில, வெண்ண திருடரலியில, பால் திருடரலியில இதை நினைச்சுட்டே ஜாராத்மான பரமாத்மதையா ஸ்மரந்தியா நாரியோகதாக பரமஹம்ச கதிம் க்ஷணேன துவம் பிரகாஷ பரமாத்ம தனும் கதஞ்சித் சித்தேவகன் அமிர்தம் அஸ்ரமம் அஸ்னுவீயன்னர் நாராயண பட்டதிரி நாராயணியத்துல சொல்ற. அஸ்ரமம் அஸ்னுவீய ஜாராத்மனான பரமாத்மதையா ஸ்மரத்தியா. கோபிகைகள்லாம் எதை பத்தி பேசினான்? அவ உட்காந்து கண்ணை எங்க ஆத்துக்கு வந்தான், இதை திருடினா, இந்த வெண்ணையை திருடினா, எங்க மாமியார்கிட்ட என்ன போட்டு கொடுத்தான், மாமியார்கிட்ட வசமா மாட்டின்னுட்டேனா, இந்த கதை தானே பேசுவா. இந்த கதையை பேசிட்டு அவன் எப்படி போயிட்டாலும் மோட்சத்துக்கு போயிட்டாலும். என்ன பரமாத்மதையா ஸ்மரத்தி. அவன் பரபிரம்ம வஸ்து. அவனுக்கு எந்த குணமும் கிடையாது, பேரும் கிடையாது, அரூபமாய் அனாமயமாய் அப்படிலாம் பேசல. அவன் சத்குணோபாசனையிலேயே ரொம்ப ரசமான லீலைகளை பேசி அவ மோட்சத்தை அடைஞ்சாங்கிற. அப்படி ஒரு வைராகியசீலரா இருப்பாராம். என்ன இருந்தாலும் நம்ம ரொம்ப தாரித்திரத்திலே இருக்கோமே, கஷ்டப்படுறோமே. எதுக்கு நமக்கு தனம் வேணும் அப்படின்னா வரவாளுக்கு உபச்சாரம் பண்ணணும் இல்லையா? நம்ம அதுக்கு வரா 4 பேர் வரா, ஒரு கஞ்சி தான் கொடுக்க முடியறது. நம்ம ஏதோ ஒரு பாகவத சம்பிரதாயத்திலே இருக்கோம், பகவத் பக்தியா இவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக வாத்துல ஏதாவது ஒரு கொஞ்சமாவது ஆகாரம் பண்ணிட்டு போகணும்னு வரா எல்லாரும். பஞ்சபக்ஷ பிரமாணம் வேண்டாம், ஒரு மோரஞ்சாதமாவது கொடுக்கணும் இல்லையா அவளுக்கு, பரவாளுக்கு. அதுக்காவது தனம் வேணும். அதாவது மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, அதிதி தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா. என்ன திதிவார நட்சத்திரம் பார்க்காம வருவாதான் அதிதி. இப்படி வரான்னு சொல்ல முடியாது. திதிவார நட்சத்திரம் பார்க்காம வருவாவா, அவளுக்கு நாம் கௌரவிக்க வேண்டாமா? அதுக்காகவாவது நமக்கு ஏதாவது தனம் வேணும்னு தோன்றது இந்த அம்மாவுக்கு. இவருக்கு எதுவும் வேற எதை பத்தியும் பகவான் நிஷ்டையில தான் இருக்காரு, வேற எதை பத்தி நிஷ்டை கிடையாது இவருக்கு. பகவானை தான் சித்திரம் பண்ணிட்டு இருக்காரு அவர். யஸ்யார்த்தாத் தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாத் தஸ்ய பாந்தவாஹ யஸ்யார்த்தாத் சர்வான் லோகே. யார்கிட்ட தனம் இருக்கோ அவள்கிட்ட தான் பந்துக்கள், அவள்கிட்ட தான் மித்திரர்கள் இருப்பா. யஸ்யார்த்தாத் தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாத் தஸ்ய பாந்தவா. பந்துக்கள் சொல்லுவா, நல்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கட்டும், எனக்கு பந்து சாரவன் போட்டி போட்டு விழுந்து மேல விழுவாங்கன்னு. இல்லைன்னா ஒரு பயம் வரமாட்டான். ஓட்டாண்டியா போனா யாரு வருவா? இவர் என் நண்பரும் சொல்லிப்பாளா யாராவது? இது லோகம் அப்படிதான் இருக்கு. சர்வே குணா காஞ்சனமாஸ்ரயந்தி. எல்லா குணங்களும் தடவான்ட்டு தானே போறது. இப்படி தாரித்திரியத்திலேயே எவ்வளவு நாள் தான் நாம இருக்கிறது. இந்த குழந்தைகளோட நிலையை பார்த்தா பரிதாபம். ஒரு மகவு கழித்திடும் போது ஒரு மகவு கை நீட்டும், ஒரு மகவு கழித்திடும் பொழுது ஒரு மகவு கை நீட்டும். அந்த கஞ்சியை எடுத்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தாள்னா அந்த அம்மா இன்னொரு குழந்தை எனக்கம்மா அப்படின்னு வந்து கேட்குமா. முந்தி மேல் விழுந்து இரு மகவும் கை 1 2 3 கணக்கு
கணக்கு இல்லையே, 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்கேது, 20க்கு மேல இருக்கேது. ஒவ்வொரு குழந்தையும் சமாளிக்கணுமா, சமாளிக்க வேண்டாமானா? மும்மகவும் கை நீட்டும் என் செய்வாளால் பொறுமே ஒரு மகவு அழும் கண் விஷை கண்ணை கலங்கிட்டு அம்மா 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 அம்மான்னு வந்து கலங்கி அழும் அந்த குழந்தை. ஒரு குழந்தை சிரிக்கிறதேன்னு பார்த்து சந்தோஷப்பட முடியாது, இன்னொரு குழந்தை வந்து அழறதான். மற்றொரு மகவு புரண்டு வீழா பெரு நிலத்திற்கிடந்த ஒரு குழந்தை ஏதோ சாதுவா அழகு, சரி அதை உடலான்னு பார்த்தா இன்னொரு குழந்தை கீழே தரையில புரளும், வீண்டு புரளுமா ஒரு குழந்தை. மற்றொரு மகவு எங்கனோ சகிப்பாள், இப்படி அந்த அம்மா சகிப்பாங்கிற, எங்கனம் சகிப்பாள் பெரிதும் பாவம். சரி இதோ வயதுக்கு பசிக்கிறதுனா இந்த குழந்தை வாசல்ல போய் விளையாடுறது இல்லையா, பக்கத்தாத்து குழந்தை எல்லாம் நிறைய பப்பூர் முட்டு சாப்பிடுறது, கடலை மிட்டாய் சாப்பிடுறது. எங்கப்பா எங்க ஆத்துல நீ கேசரிடா அப்படிங்கிறான் ஒரு குழந்தை, எங்க ஆத்துல இன்னொரு குழந்தை அக்கார விடுசல்ங்கிறான், இன்னொரு குழந்தை புளியோதரடாங்கிறான், இன்னொரு குழந்தை எங்க ஆத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 ஸ்வீட் பண்ணிருக்காங்கிறான். இதெல்லாம் அந்த குழந்தைலாம் வாசல்ல போகும்போது விளையாடுறது. அம்மா பக்கத்தாத்து பையனாத்துல அவ்வளோ போடுறேன், நித்தியமே அவன் சொல்றான், டெய்லி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காம்மா, டெய்லி ஒரு நாளைக்கு ஜாங்கிரிங்கிறான், ஒரு நாளைக்கு ஜிலேபிங்கிறான், ஒரு நாளைக்கு அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது நம்ம. இப்படி அந்த குழந்தை வந்து சொல்றது, எல்லா குழந்தையும் வந்து சொல்றது, இந்த அம்மா இப்படி செய்யப்பா. அதனால ஒரு நாள் டிசைட் பண்ண, நம்ம ஆத்துக்காரனை போய் கொஞ்சம் சொல்லிடுவோம், இப்படியாவது தன்னுடைய நாதன் கிட்ட போய் இதை விண்ணப்பிச்சிருவோம், அவர் ஏதாவது பண்ணட்டும், நம்மளோட நிலைமையை நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இவரோ கிருஷ்ண தியானத்திலே இருக்கார், ஒரு நாள் பூஜை பண்ணிட்டே இருக்கார், கிருஷ்ண தியானத்திலேயே இருக்கார். பீடம் நடவரவபூ கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசஹ கனக கபிஷோ வைஜயந்தி ஜமாலா சுதயா பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீதி. பகவானுடைய வேணுகானம் பண்ணும் பொழுது வேணுகீதத்துல வரக்கூடிய இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார், ஸ்வரூபத்தை தியானம் பண்றார். பர்கா பீடம், பகவான் மயில் தொகையை வச்சுட்டு இருப்பானே, நடவரனா வித்தஸ்த பாதத்தை வச்சுட்டு இருப்பானே பகவான். கர்ணயோ கர்ணிகாரம், காதுகள்ல கர்ணிகார புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கிறது எனக்கு. விப்ரத்வாசஹா கனக கபிஷம் வைஜயந்தி ஜமாலா, வைஜயந்தி மாலை தரிச்சுட்டு இருக்கானே பகவான். அந்த வேணுவ ரந்த்ரான் வேணோஹோ அதர சுதயா பகவான் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கானாம். பகவான் அழகான சுச்சேலனா இருக்கான், பகவான் பீதாம்பரதாரியா இருக்கான். பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத், பிருந்தாரணத்து பிரவேசம் பண்ணக்கூடியத தியானம் பண்ணிட்டு இருக்கார். நாதா அப்படின்னு வந்து கூப்பிட்டா, அவர் தியானம் கலைஞ்சது பாக்குறார். ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட, என்னைக்குமே இப்படி வந்து எதுவும் கேட்க மாட்டாளே, ஓ இன்னைக்கு வந்திருக்கா, என்னம்மா சொல்லுன்னார். எதுபதி பத மலர் மனதில் வைத்தமை, எதுபதி பத மலர் மனதில் வைத்தமை, தவநிதியுலகினில் விருப்பிலுத்தம எனதுளமதில் வட இனித்தமை கணவா. எதுபதி பதமலர், நீங்க எப்போதும் தியானம் பண்ணிட்டே இருக்கேன், கிருஷ்ணனை தவிர உங்க மனசுல வேற யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தவ நிதி உலகினில் விருப்பிலுத்தமய, உங்களுக்கு எதுல விருப்பம் அப்படின்னா தபஸ் பண்றதுதான் விருப்பம், உங்களுக்கு வேற எதுவும் விருப்பம் கிடையாது. எனதுல மதில் வள
செய்யும். எனக்கு வேற என் மனசுல கிருஷ்ணன் இருக்கான்னு சொன்னா எனக்கு இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்க. ஏழை இதயமதை வறுமை அரிக்கமகளில் ஒரு பிடிய முதம் கிடைத்திலாகிலர் எழுவுடர் வலியிலர் நமக்கு மீதனை உணவேது. நாங்க ஒன்னும் கேட்கல உங்ககிட்ட. இந்த குழந்தைகளை பார்த்தேடா, இந்த குழந்தைகளோட நிலைமையை பார்த்தேடா, ஒவ்வொன்றும் அழுதுன்னு இருக்கு பார்த்தேடா, நீங்களும் நித்தியமே பார்த்துட்டே இருக்க, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், சமாளிக்கிறோம். ஒரு பிடி உணவு வேண்டாமா அவளுக்கு? நமக்கு இத்தனை உணவேது. இந்த உணவு என்னைக்கு கிடைக்க போறது? ஒருவா திருப்தியா குழம்புஞ்சா மோரஞ்சா ரசஞ்சான்னு என்னைக்கு சாப்பிட போறோம்? அதிதிகள் உளம் மகிழ சக்கரிக்கவும் விதியிலை அடியவள் மணக்கிளர்த்தியை அடிகளறிய விரித்துரைப்பது பிழையாமே. அருணியதுபதி ருக்மிணிபதி. என்ன சொல்ல வர சொல்ல கொஞ்சம். அது உங்களுக்கு சகா ஒருத்தர் இருக்காராமே, யாருன்னா நம்முடைய துவாரக பட்டணத்தை ஆண்டு இருக்காரு இல்லையா ஒருத்தர், கிருஷ்ணன் மகாராஜா. உங்க சகா சகா நீங்க அடிக்கடி சொல்வேளே, அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரோங்கள, ஒரு தடவை போய் பாருங்களேங்க. அருணியதுபதி ருக்மிணிபதி இளமையில் ஒருமையோடு வித்தை கற்றவன் அவனையொரு முறை தரிசித்தல் குற்றமோ அருவீரே. இளமையில் ஒருமையோடு வித்தை கற்றவன். நீங்களும் அவனு சேர்ந்து சேர்ந்து படிச்சோம் வேலை, நிறைய நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் வேலை. அந்த நாளெல்லாம் அடிக்கடி சொல்லி சொல்லி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துவேளே. அந்த நண்பனை போய் ஒரு தடவை போய் பாருங்கோன்னு நான் சொன்னா அது குத்தமா என்ன? ஒரு தடவை போய் பாருங்கோளே நீங்க அந்த நண்பனை. நனு பிரம்மன் பகவதः சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. பிரம்மன்னு உங்களுடைய சகா யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி. பிரம்மண்யஸ்ய சரண்யஸ்ய பகவான் சாத்வதர்ஷபஹ. சரண்யன் இல்லையா, இப்படி கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட தாங்க மாட்டான். அவன் உங்களை தான் நினைச்சுட்டே இருக்க. அந்த மகாராஜா உங்களை தான் நினைச்சுட்டே இருக்க போறார். இந்த கிருஷ்ணன் உங்களை தான் நினைச்சுட்டே இருக்கார். அப்படி கஷ்டப்படுறோம்னு நினைச்சா தாங்குவார் அவர். தமுபைஹி மகாபாக சாதுநாஞ்ச பராயணம். நம்மள மாதிரி சாதுக்கள் கண்டா அவர் பிடிக்குமாமே, சாதுக்களையே நினைச்சுட்டு இருப்பாராமே. சாதுக்களுக்கு ஏதாவது ஹானி வந்துவிட கூடாது, சாதுக்கள் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாராமே. தாஸ்யதி திரவிணம் பூரி சீததே தே குடும்பினே. குடும்பியா இருக்கும், இத்தனை குழந்தைகள் இருக்கு, இவாளெல்லாம் காப்பாற்ற வேண்டாமா? கொஞ்சம் போய் ஏதாவது கொஞ்சம் உதவி வாங்கிட்டு வாங்கோளேன். உங்களை இவ்வளவோ நிறைய வாங்கிட்டு வரணும்னு சொல்லல, அவர்கிட்ட விண்ணப்பிங்கோ. ஸ்மரத பாத கமலம் ஆத்மானமபி யச்சதி. அவருடைய திருவடியை நினைச்சா தன்னையே கொடுத்துருவாராம். ஸ்மரத பாத கமலம் ஆத்மானமபி யச்சதி. கிம்வர்த்த காமான் பஜதோ நாத்யபீஷ்டாயான் ஜெகத்குரு. ஆஹா, எப்பேற்பட்ட வாக்கியம் சொல்லியிருக்கம்மா நீ. என்ன வார்த்தை சொல்லியிருக்க? அந்த பகவானே நானும் நினைச்சுட்டு இருக்கேன், அந்த பகவானை பார்க்கணும்னு இது நாள் வரைக்கும் எனக்கு தோணித்தா. நமக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்கறது இருக்கட்டும், என்னோட படிச்சோம், எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சோம், அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணலையே, உனக்கு தோணியிருக்கேன். நீ பரம குணவதி அம்மா, உனக்கு தோணிருக்கு, எனக்கு தோணலையே எத்தனை நாளா பகவானை போய் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கான். ஒரு நாளோ 2 நாளோ நடந்து போய் இந்த பகவானை பார்க்கணும்னு எனக்கு தோணலையே. அயம் ஹி பரமோ லாபக உத்தம ஸ்லோக தர்சனம் இதி சஞ்சித்ய மனசா கமனாய மத்யம் ததேயே. அப்யஸ்துபாயனம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதோ. அம்மா, கிருஷ்ணனை போய் பார்க்கணும். நமக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு,
ராஜாவையோ தெய்வத்தையோ பார்க்கணும் அப்படின்னா நாம் வெறும் வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது பகவானுக்கு கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் கௌரவமா பகவானுக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம பாட்டுல கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு இப்போ? அதனால என்ன பண்ணு, ஒரு 4 முஷ்டி ஏதாவது பக்கத்து வீடுகளில் போய் வாங்கிட்டு வா, அதை எடுத்துட்டு போய் நான் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்றேன், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு அவர். செல்லலாமோ பெண்ணே செல்லலாமோ பெண்ணே செல்லலாமோ பெண்ணே நாஸ்தி சொல்லலாகுமோடி கண்ணே செல்லலாமோ பெண்ணே. மல்லாரும் கிருபை மழை பெய்ய வரும், மல்லாரும் கிருபை மழை பெய்ய வரும், முகில் வண்ணரிடம் வேறு கையாய் நான், முகில் வண்ணரிடம் வேறு கையாய் நான் செல்லலாமோ பெண்ணே நாஸ்தி சொல்லலாகுமோடி கண்ணே. அதரவுடன் நாதி மூலமென்று ஓதிய குரல் ஆதி வீழ்முன் போதகத்தினை ஆதரித்திடும் தாதாவிடத்தில் எதுமின்றி நான், அதரவுடன் ஆதி மூலமென்று ஓதிய குரல் ஆதி வீழ்முன் போதகத்தினை ஆதரித்திடும் தாதாவிடத்தில் ஏதுமின்றி நான். தனிதப மகரி சமகம பதனி சரி சனி சதனி பதனி சமகமகரி சனி சனி பதனி சரி சனி சனித பத பவகம செல்லலாமோ பெண்ணே நாஸ்தி சொல்லலாகுமோடி கண்ணே செல்லலாமோ பெண்ணே. அப்படி கிருப வர்ஷிக்க தயாரா இருக்கான். அவங்கிட்ட வெறுங்கையோட நாம செல்லலாமா? வெறுங்கையோட செல்லலாமா? செல்ல முடியாதே. யாஜித்வா சதுரோ முட்டின் விப்ரான் பிருதுக தண்டுலான் சோழ கண்டேன தான் பத்வாத் பர்த்ரே பிராதாது மாயனம். இப்படி 4 அவள் பாயிண்ட் வந்தாலாம் அந்த அம்மா. அதை வாங்கி மூட்டையில சொருகின்றார், கிளம்பினார். சோபி குஜேலகா அதி பவித்ரதர விசித்திர புண்ணியசீலகா தத்ர தத்ர யாஜித்வா பிருதுக முட்டினாதாய ஸ்மிருத கோபால சரணாரவிந்தா துவாரகாம் பிரதி பிரயாணமகரோ. துவாரகைக்கு கிளம்புறா. சுப சகுனங்கள்லாம் அவருக்கு நடக்கிறது. எதிர்த்தா மாதிரி வரவா சுபமா பேசிட்டு போறா. சுப சகுனங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஏதோ ஒரு பேங்க்கு கிளம்பிட்டே இருக்கும் போது சொல்லிட்டே, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உனக்கு கிடைக்காதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டே போனான்னு வச்சு, அது ஒரு அசுப சகுனம் தான். அப்படி இல்லாம இன்னைக்கு பேங்க்னு சொல்றது விட இன்னைக்கு ஏடிஎம்ல தான் எல்லாரும் பணம் எடுக்க போறோம். அதனால நல்ல நல்ல வார்த்தை எங்க போனாலும் நல்ல வார்த்தை கேட்டுன்னு போகணும் இல்லையா? அப்படி சுப சகுனங்கள்லாம் அவருக்கு கிடைக்கிறதான். நிறைய தீர்த்தத்துல குடம் கொண்டு வர, தீர்த்தம் கொண்டு வராலாம், ஏத்த மாதிரி இருக்கிறா, பால் கொண்டு வர, இதெல்லாம் சுப சகுனங்கள்னு பேரு. சுப சகுனங்கள் இருக்கு. அதான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக கிளம்புறார். மனச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அதஜிகி பிரஜாலங்கிருத ஜிகுரே மகனீய கபோல விஜித முகுரே மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. மனசு பூரா கிருஷ்ண தியானத்தையே அப்படியே கிளம்புறார். துவாரகை பார்க்கிறார், துவாரகையை போய் பார்க்கிறார். துவாரகைக்கு பட்டணம் போறார். இந்திரலோகமா தேவலோகமா பிரம்மலோகமான்னு இருக்கிற புரியுது. அப்படி பார்க்கிறார் துவாரகைய. கண்டனர் பூஜலரின் குண்டனரே கண்டனர் பூஜலரின் குண்டனரே மண்டலத்தில் கொண்டரை வைகுண்ட மீது பாருமிங்கு வருமென்றழைக்கும் துவஜமாகும் பெருந்த்வாரகையை கண்டன பூஜேலரின் கொண்டனரே வண்ணமலரோடைகளும் சொன்னமணி மேடை
எங்கும் பரிமள வாடைகளும் வாடைகளும் புண்ணிய வினோதங்களும் கிண்ணற சங்கீதங்களும் சுததத்வ போதங்களை அதைகளுரைப்பதையும் கண்டனர் பூஜையலரின்பமோ கொண்டனரே. கண்டனர் குஜேலரின்பன் கொண்டனரையே. என்ன பேசுறதுன்னா கிளிகள்லாம் வேதாந்தம் பேசுறதா. சுத்த தத்துவ போதங்களை தத்தைகள் உரைப்பதையும் त्रीणि गुल्मान्यतीयाय तिस्रकक्षाश्च सद्विजः विप्रागम्यान्धकवृष्णीनां प्रियेष्वच्युतधर्मिणागाम्. இப்படி கண்ணனுடைய மாளிகைக்கு போறார். நேர தாண்டி போகும்போதே அங்க உத்தரவாருது, யார் எந்த பிராமணர் வந்தாலும் உள்ள அழைச்சன் வரணும்னு கண்ணன் கிட்ட உத்தரவு. நேர போறார். கிருஷ்ணனை பார்க்கிற கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எழுந்து வரார். சரசி ஜாக்ஷுடு பிராண ரஞ்சுடு சேவசாயகனு பரிமள கந்தமு பன்னீர தருவிருள சல்லவதனு. சரசி ஜாக்ஷுடு பிராண ரஞ்சுடு சேவசாயகனு பரிமள கந்தமு பன்னீர தருவிருள சல்லவதனு. இப்படி பன்னீர் அதெல்லாம் பூசிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஓடோடி வரான். கிருஷ்ணனுக்கு முன்னாடியே தெரியும் இன்னைக்கு சுதாமா வரப்போறான், குஜேலர் வரப்போறான் அப்படின்னு தெரியும். ஓடி வந்து அவர் அப்படியே உச்சி முதல் பாதம் முதல் அப்படியே உச்சி மூர்ந்து அழைச்சு நேர உட்காத்தி தன்னோட மஞ்சத்துல உட்கார வச்சு பாத பூஜை பண்றான். கிருஷ்ணன் பாத தீர்த்தம் விடுறான். சாட்சாத் ஜெகன் மாதாவான ருக்மிணி பிராட்டி தீர்த்தம் விட்டு காலை அலம்பி பாத பிரக்ஷம்லாம் தலைக்கி புரோக்ஷணம் பண்ணிட்டு சந்தன கற்பூரம் எல்லாம் காட்டி இப்படி பாத பூஜை பண்ணி, எப்படி இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கியா, சமாவர்த்தனம்லாம் ஆச்சா, கல்யாணம் எல்லாம் ஆச்சா, உனக்கு குடும்பம் இவ்வளவு, குழந்தையெல்லாம் இவ்வளவு, இவ்வளே பேசலாம் பூர்வ பாஷை இல்லையா. அவர் ஒன்றும் வாயே திறக்கல. அவர் உட்கார்ந்து அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் வரவேற்பானா கிருஷ்ணன், இப்படி எல்லாம் வரவேற்பான். பார்த்துட்டு பிரமிப்பா இருக்கார். அந்தப்புற ஸ்ரீயெல்லாம் சொல்றா, கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீனேன லோகேஸ்மின் கரியதே நாதமேன சே. இப்பேற்பட்ட அனுபவமா பிரம்மாதிகளுக்கு கூட கிடைக்காத தர்சனம் இவருக்கு கிடைச்சிருக்கே. உடனே அவருக்கு எல்லாம் ஸ்நானம்லாம் பண்ணி வச்சு, தைல ஸ்நானம்லாம் பண்ணி வச்சு, அப்புறம் வெஞ்சனம் ஆகாரம் போட்டான். அவருக்கு ஆகாரம்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு சாப்பிட்டாரே தெரியல. அவருக்கு எப்படி சாப்பிடணும்லாம் தெரியல, அதான் சொல்லி கொடுக்குறான். முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, அந்த ஸ்வீட்டை சாப்பிடு, ஊறுகாலாம் இருக்கு, அப்புறம் இந்த மோர் குழம்புகள்லேயே 4 வகை இருக்கு, பர்பூசலிலாம் பண்ணியிருக்கோம் தொட்டுன்னு சாப்பிடு, பச்சடியிலேயே 4 வகை இருக்கு, இதை தொட்டுன்னு சாப்பிடு, இப்படிலாம் டைரக்ட் பண்ணி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவருக்கு வந்து நிறைய படுக்க வச்சு, அவர் ஒன்றும் வாயை திறக்கல. இது வரைக்கும் ஒன்றும் பேசணும் ஸ்லோகமே காணும் நமக்கு பாகவதத்துல. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் பேச போறார். அப்படி லாலனை பண்ணி சந்தோஷம் தலகால் புரியாம பகவானுக்கு சந்தோஷம், அவரை பார்த்துட்டோமே அப்படின்னு. குரு கைங்கரியத்தை ஸ்மரிக்கிறான் கிருஷ்ணன். உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, குருநாதருடைய கைங்கரியம் நாம எப்படி ரொம்ப அற்புதமா பண்ணோம். இந்தனம் ஆத்துல விறகு இல்லை, சமைக்கிறதுக்கு விறகு இல்லைன்னு அம்மா குரு மாதா சாந்தீபனியுடைய பத்னி தர்மபத்னி அம்சா நமக்கு காட்டுக்கு போய் விறகெல்லாம் ஒட்டி கட்டிட்டாச்சு. கட்டிட்டு எடுத்துட்டு வரதே பெரிய சோன்னு மழை பெய்யுறது, புயல் அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது. பயந்துன்னு போய் ஒடுங்கின்னு போய் நின்னோமே. மறுநாள் ராத்திரி பூரா அங்கதான் இருந்தோம். மறுநாள் காலம்புற குருமாதா வந்து குருமாதா கிட்ட கோச்சுட்டார், அந்த குழந்தைகளை போய் இப்படி அனுப்புறேன்னு. ஓடி வந்து நம்மளை ஆலிங்கனம் பண்ணி இப்படி ஒரு குரு கைங்கரியம் பண்ணேல. அதனாலே சொல்றார், குருவோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. குருவோட அனுகிரகத்தாலதான் ஒருத்தன் பூர்ணமாறான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொன்ன வாக்கியம். இப்படி எல்லாம் சொல்லி குஜேலருக்கு ஒன்றும் பேசல. குஜேலர் அப்படியே திக்குமுக்காடி இருக்கார். என்ன கொண்டு வந்திருக்கப்பா எனக்கு அப்படின்னு அவர் இடுப்புல மடிஞ்சு வச்சுட்டு இருக்கார். இதை எப்படி கொடுக்கறது பகவான் கிட்ட, ஏதோ எப்படி இருக்குன்னு தெரியலையே, அவனுக்கு என்ன எப்படி சாப்பிட போறான்னு தெரியலையே. அப்படி வடுக்குன்னு புடிங்கிட்டு பரம பீடனம் சகே அப்படின்னு அந்த பிருத்திக தண்டுலத்தை எடுத்து வாயில போட்டு பகவான் போட்டோனே நினைச்சுட்டான். போட்டோடனே அவருக்கு மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் வந்தாச்சு. மறுநாள் காலம்புற கார்த்தால ஏந்து அவர் கிளம்புறாருன்னா பீதாம்பரத்தோட கிளம்பல. அவருக்கு அந்த ஆசை எல்லாம் இல்லை. பகவான் கிட்ட எதுவும் பகவானோட தரிசனம் ஆச்சு, போறோம் அப்படின்னு பகவானை வந்தனம் பண்ணி அவர் பழைய கந்தலாடை எடுத்துட்டார் இல்லையா, அதையெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்காங்க கிருஷ்ணன். அவர் கந்தலாடை உடித்துன்றதை அயன் பண்ணி வச்சிருக்காங்க கிருஷ்ணன். அதை திருப்பி வாங்கி போட்டுட்டு பீதாம்பரம் வேண்டாம் இல்லை, அங்கே போறப்ப யாராவது
வழிப்பறி கொள்ளக்காரனா இருப்பா போறோம். இதுதான் பிரசாந்தாத்மான்னு சொன்னார் இல்லையா? பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா அதன ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்யாசி சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்தஹா இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா. இது எல்லாத்துக்கும் வாக்கியத்துக்கு அத்தனை வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்கிறார் சுகாச்சாரியர். இப்படி ஒரு விரக்தி வருமா? போட்டுண்டா எத்தனை நாளுக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆபரணங்கள்லாம் கிடைச்சிருக்கு, பீதாம்பரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, போடணும் ஆசை கொஞ்சம் கூட இல்லையா அவருக்கு? பழைய கந்தலாடு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணார், கிளம்பினார். சச்சாலக்த்வாதனம் கிருஷ்ணான் நது யாச்சிதவான் ஸ்வயம் ஸ்வகிருஹான் பீடிதோ கச்சன் மகதர்ஷன நிர்வృతகா வாகம் தரித்ரஹ பாபியான் கிருஷ்ண ஸ்ரீநிகேதனஹ பிரம்மபந்துரிதி ஸ்மாகம் பாகுப்யாம் பரிரம்பிதா. நான் எப்படி குவாகம், நான் எங்க, தரித்திரன் எங்க, பாபி எங்க, கிருஷ்ணன் எங்க? கிருஷ்ணன் ஸ்ரீநிகேதனா பிரம்மபந்துரிதி ஸ்மாகம். என்ன ஒரு பந்துன்னு நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டானே இந்த கிருஷ்ணன். இந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ரொம்ப விஷ்ணு ருத்ராதிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம். அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு வீடு பவனம். நம்ம போய் பார்த்த பவனத்தோட பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த பவனம் அப்படி பிரகாஷுக்கு ஜொலிக்கிறது. அவருடைய பாரியா அவருக்கு 45 வேலைக்காரா இருக்கா வீட்டுல. அத்தனைக்கு அந்த அம்மா வேலை வாங்குறா. இந்த குழந்தைகள்லாம் எப்படி ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு பகவத் தியானத்திலே இருக்கணும். இப்படி ஒரு கிருப வருஷம் பண்ணானே பகவான் அப்படின்னு தியானம் பண்ணிட்டு இருக்காராம். தஸ்யைவமே சௌஹ்ருத சௌக்கிய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விஷஜஸ்தத்புருஷ பிரசங்கக. இப்படி என்ன என்னைக்குமே நமக்கு பகவத் தியானம் சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காராம். அப்படி குச்சேலருக்கு பரமானுகிரகம் பண்ண பகவான் நமக்கும் பக்தி ஞான வைராகியங்கள்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் நேயர்கள் இதுவரை அரங்கிசையில் குச்சேலோ பாக்கியானம் ஆர் சுந்தரராமன் அவர்களின் இசை சொற்பொழிவு கேட்டீர்கள். TH வசந்தா அவர்கள் வயலின், அமிர்தராஜ நல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம்.